இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், அநேகர் கேட்க உதவி செய்யுங்கள். எங்களுடைய செய்தி டிவிடிக்கள் தேவையானாலும், எமது வளரு செடி பத்திரிகை உங்களுக்கு தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பகுதியிலே ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு முன்பாக ஒருவேளை என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கேள்விக்கு ஒரு முடிவு வருகிறது, உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருகிறது, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகிறது, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, எதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆவலோடு இத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் காத்திருக்கிறீர்களோ, அந்த காலங்கள் நிறைவேறும்படியான நாட்கள் வந்திருக்கிறது. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது என்று சொல்லி. ஒரு வேதாகமத்தில் அநேக சம்பவங்கள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, அதனால்தான் முடிவு வருகிறது. பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும், எதிர்பார்கள், பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லுகிறார். ஏன் விதமாக 2 முறை அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பார்வோனுக்கு ஏற்பட்ட சொப்பனம் 2 முறை வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி யோசிப்பதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்திலே செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஏன் 2 முறை ஒரே சொப்பனம்? அப்படியானால் சீக்கிரமாய் கர்த்தர் செய்ய போகிறார், இனி தாமதம் இல்லை. ஆகையினால தான் 2 தடவை அந்த சொப்பனம் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல முடிவு வருகிறது, முடிவு வருகிறது என்று சொல்லி 2 விசை அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இனி தாமதம் இல்லை, இனி நாட்கள் இல்லை. அவ்வளவு சீக்கிரமாய் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே தான் இந்த வாசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதாகமம் அநேக காரியங்களை சொன்னாலும் 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். என்ன காரியங்களுக்கு முடிவு வருகிறது? ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கேட்கும்போது, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எந்த தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்தபடியினால் அவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்காகவே கொடுக்கிறார். முதலாவதாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, உன் துக்க நாள் முடிந்து போம், உன் துக்க நாள் முடிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு முடிவு? உன்னுடைய துக்க நாட்களுக்கு முடிவு. எத்தனை நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தாயே, புலம்பிக் கொண்டிருந்தாயே, எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தாயே, உன் துக்க நாள் முடிந்து போகும். அது எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இது நான் அல்ல, ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. காரணம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே உங்கள் துக்கங்களை சுமந்து விட்டபடினாலே இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை. அதனால தான் உங்கள் துக்கம் முடிந்து போகும், உங்கள் துக்கம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம்.
யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாய் மாறும். அல்லது ஏன் சந்தோஷமாய் மாறுகிறது? அந்த துக்க நாட்கள் முடிந்து போகிறபடினால், அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டபடினால் இனி அந்த துக்கம் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், அந்த துக்கத்தின் முடிவு சந்தோஷமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமான ஒரு மேன்மைக்குரியதாய் அது மாறும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தை, துக்கத்தை, வேதனையை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆக இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களை தொடர்ந்து வருகிறபடியினால், உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறபடியினால் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இரண்டாவதாக ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானம் அடைந்தீர்களோ, எந்த இடத்துல காரணமில்லாமல் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டீர்களோ, அந்த வெட்கத்துக்கு பதிலாக, சிறுமைப்பட்ட அனுபவத்துக்கு பதிலாக, ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு தக்கதாக இரண்டத்தனையான பலன் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் உங்கள் வெட்கத்தின் நாள் முடிந்து போகும். முடிவு வருகிறது. உங்கள் வெட்கத்தின் நாளுக்கு, உங்களுடைய வேதனையின் நாட்களுக்கு, நீங்கள் காரணமில்லாமல் குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட அந்த வேதனையின் அனுபவத்திற்கு முடிவு நாட்கள் வந்துவிட்டது. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதனால்தான் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இனி நீங்கள் வெட்கம் அடைய மாட்டீர்கள். இனி உங்களை வெட்கம் சூழ்ந்து கொள்ளாது. காரணம், அந்த வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். வெட்கத்தின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதமான நன்மை அவர் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறார். அதனால்தான் அதே ஏசாயா 54:4 வாசிக்கும் போது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே குறித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. அது சீக்கிரமாய். எதற்கு? உங்கள் வெட்கத்தின் நாட்களுக்கு. உங்களை வெட்கப்படுத்தினார்களே, உங்களை வேதனைப்படுத்தினார்களே, அதே இடத்துல, அதே ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கம்பீரமாக நிற்கக்கூடிய நாட்கள் தூரத்தில் அல்ல, சமீபமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு அந்த நாட்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இனி நீ அழுது கொண்டிராய். முடிவு வருகிறது. முடிவு வருகிறது. எதற்கு? உன்னுடைய அழுகைக்கு முடிவு வருகிறது. உன்னுடைய அழுகைக்கு முடிவு வருகிறது. நிறுத்தினாலும் உன்னாலே நிறுத்த முடியவில்லை உன் கண்ணீரை. இருதயம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது, உள்ளம் அழுது கொண்டே இருக்கிறது. நீங்கள் தனித்து போகும்போது உங்களை அறியாத ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மற்றவங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் அந்த அழுகையை அறிந்தபடினாலே, உங்கள் வேதனையின் அனுபவத்தை அறிந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், உன் அழுகை முடிந்து போகும், உன் அழுகையின் நாட்கள் முடிந்து போகும், இனி நீ அழுது கொண்டுகிறாய். அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கும் போது, யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் விருத்தெழுந்த இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அன்றைக்கு அந்த மரியாளுடைய அழுகை கர்த்தரால் விசாரிக்கப்பட்டது. அதே கர்த்தர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக அழுது கொண்டு இருக்கிற, அழுகையின் அனுபவத்தில் இருக்கிற உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அழுகிறாய்? எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய்? நான் உன் அருகில் இருக்கிறேனே, உன் கண்ணீரை துடைக்க, உன் துக்கத்தை மாற்ற நான் உன் அருகில் இருக்கிறேனே, நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? அதைத்தான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உன் அருகில் இருக்கும்போது நீ ஏன் அழ வேண்டும்? ஏன் உனக்கு இன்னும் அழுகை? உன் அழுகைக்கு முடிவு நாட்கள் நெருங்கிவிட்டது. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். முடிந்து போகும், உன் அழுகை முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது,
கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியாவை பார்த்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீர் தேவனால் காணப்பட்டது. தேவன் அதை பொறுப்படுத்திக் கொண்டார். ஆகையினாலே இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழ வேண்டியதில்லை. இனி உன் கண்கள் கண்ணீர் விட வேண்டியதில்லை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. உன் அழுகை நாட்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. இந்த காட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கு உங்களை அழ பண்ணினவர்கள், எப்போதும் உங்களை அழுது கொண்டிருக்க பண்ணினவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வார். இனி அவர்கள் உன்னை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது உங்களை அழ பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒன்று அவர்கள் திருந்துவார்கள், இல்லை கர்த்தரை மாற்றி போடுவார். கர்த்தரை மாற்றி போடுவார். காரணம், இனி நீ அழுது கொண்டிராய். கடைசியாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கு காரணமில்லாத தீங்குகள், காரணமில்லாத வேதனையின் அனுபவங்கள், காரணமில்லாத போராட்டத்தின் அனுபவங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏன் என்று சொல்வில்லானால், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அந்த ஜனங்கள் மேலே ஆண்டவர் கரிசனை உள்ளவரானார். அந்த ஜனங்கள் மேலே ஆண்டவர் கரிசனை உள்ளவரானார். ஆகினாலே இனி தீங்கு இல்லை. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். எரேமியா 15:11 நான் வாசிக்கும் போது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். உனக்காக நான் சத்துருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அவர் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினா இனி உனக்கு தீங்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. எதற்கெல்லாம் முடிவு? 4 அனுபவங்கள். உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போகும், உன் அழுகை முடிந்து போகும். கடைசியா உன் தீங்கின் அனுபவங்கள் முடிந்து போகும். காரணம், எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்மலே எடுத்துக்கொள்கிறார். அதை சீக்கிரமாக நடப்பிக்க போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் வேதனையோடு துக்கத்தோடு எப்பொழுது எனக்கு முடிவு வரும் என்று எதிர்பார்த்த இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி அவருடைய வேதனை, துக்கத்தை, அழுகை, கண்ணீரை முடிய பண்ணின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளும் விசுவாசித்து நன்றி சொல்லி நன்மையை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.